டயபெட்டிஸ் வராம தடுக்கவும், பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணவும், நீங்க சாப்பிடுற சுகர் ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ்ஸ் உங்க பிளட் குளுக்கோஸை அதிகமாக்கி உங்களுக்கு டயபெட்டிஸ் வர வைக்க கூடும்னு சொன்னா நம்புவீங்களா? நான் சங்கீதா, உங்க பிசியோதெரபிஸ்ட் அண்ட் நியூட்ரிஷனிஸ்ட். சுகர் ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ்ஸா இல்ல சுகரை வர வைக்கும் ஆல்டர்னேட்டிவ்ஸான்னு ரிசர்ச் சொல்லும் திடுக்கிடும் தகவல்களை பார்க்கலாம் வாங்க. சுகரும் இல்லை, கேலரியும் இல்லை, எப்படிமா டயபெட்டிஸ் வரும்னு கேக்குறீங்களா? அதுக்கு வைஸ்மேன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் நடத்திய ரிசர்ச் நமக்கு பதில் சொல்லும். வைஸ்மேன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எலிகளை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த எலிகளுக்கு சாக்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னரை அளவுக்கு அதிகமா கொடுத்தாங்க. சாக்ரின்ல சுகரும் இல்லை, கேலரியும் இல்லை. அதனால எலிகளுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு தான் ஆராய்ச்சியாளர்களும் நினைச்சாங்க. ஆனால் அந்த எலிகளுக்கு பிளட் சுகர் கண்ட்ரோல் முற்றிலுமா பாதிக்கப்பட்டது. அந்த எலிகளுக்கு டயபெட்டிஸ் போன்ற சிம்டம்ஸும் வர ஆரம்பிச்சது. இனிமேதான் இந்த ரிசர்ச்சோட மிகவும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஆரம்பிக்குது. சுகரே சாப்பிடாத எலிகளுக்கு டயபெட்டிஸ் எப்படி வந்தது? இதை தெரிஞ்சுக்க ஆராய்ச்சியாளர்கள் ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னரால பாதிக்கப்பட்ட எலிகளின் உடலில் இருந்து பாக்டீரியாக்களை பிரித்தெடுத்து கிருமிகள் அற்ற சூழலில் வளர்க்கப்பட்ட எலிகள், அதாவது ஜெர்ம் ஃப்ரீ மைஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த எலிகளுக்கு இந்த பாக்டீரியாக்களை செலுத்தினர். அந்த ஆரோக்கியமான எலிகளுக்கும் உடனே சர்க்கரை நோய் வந்தது. இந்த எலிகள் எப்போதுமே ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ சாப்பிட்டதே இல்லை. ஆனால் பாதிப்படைந்த பாக்டீரியாக்களை பெற்றதினாலேயே இவைகளுக்கு சர்க்கரை நோய் வந்தது. இந்த ரிசர்ச் நமக்கு என்ன சொல்லுது? நம்ம உடல்ல நம்மளுடைய செல்களை விட பாக்டீரியா போன்ற நுண்கிருமிகளோட செல்கள் தான் அதிகம். ஹியூமன் பாடியில கிட்டத்தட்ட 30 ட்ரில்லியன் ஹியூமன் செல்ஸ் இருக்கு. ஆனா மைக்ரோபியல் செல் பாத்தீங்கன்னா 38 ட்ரில்லியன் பாக்டீரியா செல்ஸ் இருக்கு. அது கூட வைரஸும் பங்கையும் கூட இருக்கு. இந்த நுண்கிருமிகள் நம்ம குடலுக்குள்ள ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியே வச்சு நடத்துது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இந்த ரிசர்ச் மூலியமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, சாக்ரின் போன்ற ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ் நம்ம குடல்ல இருக்கிற பாக்டீரியாக்களின் செயல்பாடை மாற்றுது. இந்த பாக்டீரியல் செல்களின் பாதிப்பினாலேயே எலிகளுக்கு சர்க்கரை நோய் உண்டானது. சரி, எலிகள் கதை இருக்கட்டும், மனிதர்களிலும் ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ் டயபெட்டிஸை ஏற்படுத்துமான்னு தெரிஞ்சுக்க இன்னொரு ரிசர்ச்சை பத்தி பார்ப்போம். இந்த ரிசர்ச்ல 120 பார்ட்டிசிபென்ட்ஸ 6 குரூப்பா பிரிச்சு அந்த 6 குரூப்ல 4 குரூப்புக்கு டிஃப்ரெண்ட் ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ கொடுத்தாங்க. ஒரு குரூப்புக்கு சாக்கரின், இன்னொரு குரூப்புக்கு சுக்ரலோஸ், இன்னொரு குரூப்புக்கு ஆஸ்பர்டேம் அண்ட் இன்னொரு குரூப்புக்கு ஸ்டீவியா. இந்த 4 குரூப்புக்குமே ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ அளவுக்கு அதிகமா கொடுக்கல, அக்செப்டபிள் டெய்லி இன்டேக்குக்கும் கம்மியா தான் கொடுத்தாங்க. இந்த ஸ்டடியோட முடிவுல சாக்ரின் அண்ட் சுக்ரலோஸ் பிளட் குளுக்கோஸ் டாலரன்ஸ அதிக அளவில் பாதிக்கக்கூடியது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யாருக்கெல்லாம் பிளட் குளுக்கோஸ் இம்பேர்மெண்ட் ஏற்பட்டதோ அவங்களுடைய கட் பாக்டீரியாவை எலிகளுக்கு கொடுத்தப்ப அந்த எலிகளுக்கும் டயபெட்டிஸ் போன்ற சிம்டம்ஸ் உருவாச்சு. சோ இந்த ரிசர்ச்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது? மனிதர்களுக்கும் ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸால டயபெட்டிஸ் வரக்கூடும். ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ்ல சுகர் இல்லைனாலும் கேலரிஸ் இல்லைனாலும் நம்ம குடல்ல வாழக்கூடிய நுண்கிருமிகளை அது பாதிக்கக்கூடியது. இதனால மனிதர்களுக்கு பிளட் குளுக்கோஸ் இம்பேர்மெண்ட் வரக்கூடும். அது டயபெட்டிஸா மாறக்கூடும். இப்போ ரிசர்ச் படி எந்தெந்த ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ் நம்ம பிளட் குளுக்கோஸ அதிக அளவில் பாதிக்குதுன்னு பார்ப்போம். சாக்கரின், சுக்ரலோஸ் ரெண்டுமே ஹை ரிஸ்க் ஃபார் பிளட் குளுக்கோஸ் இம்பேர்மெண்ட். ஸ்டீவியா அண்ட் ஆஸ்பர்டேம் லோவர் குரூப் ரிஸ்க காட்டுது. ஆனா இண்டிவிஜுவல் ரிஸ்க் ரொம்ப அதிகம். அதாவது யாருக்கு அது பாதிப்பை ஏற்பட்டதோ அவங்களுக்கு அதிக அளவு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. சுகர் ஆல்கஹால்ஸ், அதாவது ஜைலிட்டால், சார்பிட்டால் இதெல்லாம் பிளட் குளுக்கோஸ அதிக அளவில் பாதிக்கலனாலும் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சிம்டம்ஸை உருவாக்குச்சு. அதாவது கேஸ் ட்ரபிள், ப்ளோட்டிங் இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏற்பட்டது. ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ் டயபெட்டிஸை ஏற்படுத்தும்னு உறுதியா சொல்ல முடியாது.
அதோட எஃபெக்ட் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் மாறுபடலாம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO சுகர் ஃப்ரீ ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ் லாங் டேர்ம் வெயிட் லாஸ்க்கு பெரிய அளவில் உதவாது என்றும், லாங் டேர்ம் சுகர் ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ்ஸ் யூசேஜால டைப் 2 டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ் போன்ற நோய்கள் வருவதற்கான ரிஸ்க் அதிகரிக்க கூடும் என்றும் சொல்கிறது. அதனால சுகர் ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கு பதிலா சுகர் அளவை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி மொத்தமாகவே நம்ம டயட்ல ஸ்வீட்னஸ குறைக்க பழகுங்க. சுகருக்கு அடிமையான நம்ம நாக்க சுகர் ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கு அடிமையாக்குவது சரியில்லை. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க சுகர் ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா. நன்றி, வணக்கம்.